நம்ம எடுத்துக்கிட்ட நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேகிலேருந்து நம்ம ஒரு நூடுல்ஸ் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பத்தியெல்லாம் சரசாரம் இந்த தீத்தில் போட்டுட்டு நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக வெட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. பார்த்தீங்கன்னா நல்ல பெருசு ஒரு 3 தக்காளி கட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் ஒரு நல்ல பேன் வச்சு பேன் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான உடனே அது கடுகு சீரகம் உளுந்த பருப்பு நிறைய போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கடுகு எல்லாம் புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லா ஐட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குடிக்க வச்சு நூடுல்ஸ் போட்டுருங்க. நூடுல்ஸ் வெந்ததுக்கப்புறம் தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா வேற ரகமாக இருக்குங்க. அப்படியே ஆவி பறக்க தட்டில் எடுத்து போட்டு சாப்பிட்டீங்கன்னா சும்மா வேற ரகமாக இருக்குங்க. உண்மையிலேயே நான் செஞ்ச மேகி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வில்லேஜ் பிளாக் சேனல் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க.